பாப்பைய சாஸ்திரி ரொம்ப சோர்வா வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்து படுத்துட்டாரு. பாப்பைய சாஸ்திரியோட மனைவி துளசி அம்மா என்னவோ பாப்பைய சாஸ்திரிக்காக காய்கறி பொரியல் சாம்பார் செய்யற வேலையில சமையல் அறையில இருந்தாங்க. நந்தா கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து ஆனந்தா அப்புறம் வீரானந்தா செடிகளுக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தாங்க. பாப்பைய சாஸ்திரி பக்கத்து ஊர்ல இருந்து நடந்தே வரவும் உடம்பெல்லாம் ரொம்ப வலியா இருந்துச்சு. நடந்து நடந்து உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது. 10 பேர் போட்டு அடிச்சா மாதிரி ரொம்ப வலிக்குதுமா. எங்கம்மா துளசி, துளசி அப்படின்னு அவங்க மனைவிய கூப்பிட்டாரு. துளசி அம்மா அங்க வந்தாங்க. துளசி, எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது, கொஞ்சம் உடம்பு பிடிச்சு விட அந்த முடியுமா? கிறுக்கு பசங்களை கூப்பிடவா? ஐயோ, அவங்களா? அவங்க வந்தா எனக்கு உடம்பெல்லாம் பிடிச்சி விட மாட்டானுங்க, கழுத்தை பிடிச்சிருவானுங்க அந்த வெட்டி பசங்க. நீயே கொஞ்சம் பிடிச்சி விடுமா அப்படின்னு அவங்க மனைவிய கேட்டாரு. அதுக்கு துளசி அம்மா பாப்பைய சாஸ்திரி கிட்ட 1 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கிணத்துக்கிட்ட வந்தாங்க. அட வளர்ந்து கெட்டவங்களா, என்ன பண்றீங்க? பொறுப்பா வேலை பண்ணிட்டு இருக்கோம்மா. ஐயோ, என்ன வேலையோ? செடிகளுக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கோம்மா அப்படின்னு ரொம்ப கர்வமா சொன்னாங்க. அட, என் அறிவு கொழுந்துகளா, உச்சி வெயில்ல யாராவது செடிகளுக்கு தண்ணி ஊத்துவாங்களா அப்படின்னு சொன்னதும் 3 பேரும் நாக்க கடிச்சுக்கிட்டு ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. சரி சரி, கவலைப்படாதீங்க, நீங்க சமையலறைக்கு போய் சாதம் பொங்குதான்னு பாருங்க. உங்க குருக்கு காலு ரொம்ப வலிக்குதாமா, நான் போய் காலு பிடிச்சு விடுறேன் அப்படின்னு சொன்னதும் 3 பேரும் சமையலறைக்கு போனாங்க. துளசம்மா காலை பிடிச்சு விடவும் ரொம்ப இதமா இருக்க பாப்பைய சாஸ்திரி ஆழ்ந்த தூக்கத்துக்கு போனாரு. டேய் குரு, சொற்பொழிவு கொடுக்கறதுக்கு நிறைய ஊர் போனார் இல்ல, அவரோட சிரமத்தை குறைக்கிறதுக்காக அவரை நாம நடக்க வைக்க கூடாதுடா. அப்போ நாம அவரை சுமந்து தூக்கிட்டு போலாங்கிறியா? டேய், அப்படி தூக்கிட்டு போனா குரு இறந்துட்டாருன்னு நினைச்சுப்பாங்கடா. வேணும்னா நம்ம குருக்கு ஒரு குதிரைய வேணா தட்சணையா கொடுத்துடலாமா அப்படின்னு சமையல் வேலைய முடிச்சிட்டு அவங்க 3 பேரும் வச்சிருந்த நாணயங்களை எடுத்தாங்க. எல்லா நாணயங்களும் சேர்த்து ஒரு பையில போட்டாங்க. 3 பேரும் குதிரைய வாங்கறதுக்கு கிளம்புனாங்க. அந்த ஊர்ல வாங்கினா குருக்கு தெரிஞ்சிருமோ என்னவோ நினைச்சிட்டு பக்கத்து ஊருக்கு போனாங்க. அங்க காட்டுல ஒருத்த மரத்துக்கு கீழே உக்காந்துட்டு குதிரைகளை மேய்ச்சிட்டு இருந்தான். அது ஒரு பூஷ்ணிக்கா தோட்டம்ன்றதால சுத்தி பூஷ்ணிக்காவா இருந்துச்சு. நந்தா, ஆனந்தா, வீரானந்தா 3 பேரும் சேர்ந்து அந்த குதிரை மேய்க்கிறவங்க கிட்ட போனாங்க. ஐயா, இந்த குதிரை உங்களுதா? ஏயா, எந்த இல்லாம பின்ன உண்டா? கோச்சுக்காதப்பா, குதிரை வாங்கலான்னு போயிட்டு இருந்தோம், எதிரில் நீயே கண்ணில் பட்டுட்ட. சரி, அந்த குதிரை வேலை என்னப்பா அப்படின்னு கேட்டதும் அவன் அவங்க 3 பேரையும் மேல இருந்து கீழே பார்த்து 100 நாணயங்கள்னு சொன்னான். உடனே 3 பேரும் பையில இருந்த நாணயங்கள் எல்லாம் தரையில போட்டு எண்றதுக்கு ஆரம்பிச்சாங்க. அந்த குதிரை மேய்க்கிறவ இவங்கள ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தான். அவங்க கிட்ட 17 நாணயங்கள் இருந்துச்சு. ஏப்பா குதிரை மேய்க்கிறவரு, எங்க கிட்ட 17 நாணயங்கள் தான் இருக்கு, அந்த குதிரை முட்டைகளை எங்களுக்கு விக்கிறியா அப்படின்னு கேட்டதும் குதிரை மேய்க்கிறவ குதிரை முட்டைனா என்ன அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு குதிரைகளை பார்த்தான். அந்த குதிரைகளை சுத்தி பூஷணிக்கா இருந்துச்சு. அத பார்த்ததும் குதிரை மேய்க்கிறவனுக்கு இவங்க எவ்வளவு அறிவாளின்னு தெரிஞ்சிருச்சு. ஐய, சரியான அறிவு கட்டவங்களா இருக்கானுங்க. சரி, வர பணத்தை எதுக்காக உடனே புடிச்சு போடுவோம் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு சரி, எதுக்கு? சரி, உங்ககிட்ட இருக்க காசு கொடுங்க, கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லவும் 3 பேரும் அந்த நாணயங்களை அவன் கிட்ட கொடுத்துட்டு அந்த பூஷ்ணிக்காய 3 பேரும் ஜாக்கிரதையா வாங்கிட்டாங்க. ஏன்பா, எங்களுக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்க நீ. சரி, நீ எந்த ஊரு? எந்த மாகாமணியனுங்க அப்படின்னு சொல்லி குதிரை மேய்க்கிறவன் கிளம்பிட்டான். நந்தா, ஆனந்தா, வீரானந்தா 3 பேரும் சேர்ந்து அந்த பூஷ்ணிக்காவை ஜாக்கிரதையா தூக்கிட்டு போனாங்க. பாத்துடா, டே ஜாக்கிரதை, கீழே விழுந்துச்சுன்னா உள்ள இருக்கிற குதிரை குட்டி இறந்துடும்.
அப்படின்னு ரொம்ப ஜாக்கிரதையா அதை எடுத்துக்கிட்டு பாப்பையா சாஸ்திரி முன்னாடி அதை வச்சாங்க. குரு, எங்க தோலை தட்டி கொடுக்க நீங்க தயாராயிடுங்க அப்படின்னு சொன்னதும் பாப்பையா சாஸ்திரிக்கு ஒண்ணுமே புரியாம 3 பேரையும் பார்த்து முழிச்சாரு. அப்பதான் அங்க துளசி அம்மாவும் வந்தாங்க. நீங்க தினம் ஒவ்வொரு ஊருக்கு போயிட்டு வரணும்ல, அதனால தான் உங்க சிரமத்தை குறைக்கிறதுக்கு குதிரை முட்டை வாங்கிட்டு வந்தோம். கொஞ்ச நாள்ல இந்த முட்டை உடைஞ்சி குதிரை வெளியில வந்துடும் அப்படின்னு கர்வமா சொன்னான். அடே, உன் தலையில இடி விழ, இதை ஏண்டா குதிரை முட்டைன்னு சொல்ற? இது பூஷ்ணிக்காடா அப்படின்னு சொன்னதும் 3 பேர் தலையில இடி விழுந்த மாதிரி ஆயிட்டாங்க. பூஷ்ணிக்கா குழம்பு செஞ்சு உங்களுக்கும் உங்க குருக்கும் சமைச்சு தரேன் அப்படின்னு துளசி அம்மா போனாங்க. 17 நாணயங்களும் போயிடுச்சுன்னு 3 பேரும் ரொம்ப சோகமா குருவோட கால்கள் கிட்ட உக்காந்துட்டு இருந்தாங்க. பாப்பையா சாஸ்திரி அந்த நாற்காலியில உக்காந்து இவங்க செஞ்சதை பார்த்து, ஓ சரிடா, கவலைப்படாதீங்க. என் மேல உங்களுக்கு எவ்வளவு அன்பு இருக்குன்னு இப்போ எனக்கு நல்லா புரியுது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, குதிரை, கழுதை, யானை இதெல்லாம் முட்டை போடாதுடா. இந்த காக்கா அப்புறம் புறா மாதிரியான பறவைகள் தான், ஊர்வன மற்றும் மீன்கள் தாண்டா முட்டை போடும். ஆனா நீங்க கொண்டு வந்திருக்கிற இந்த பூசணிக்காய் எவ்வளவு நல்லது தெரியுமா? யாருமே இப்ப பூசணிக்காவை சாப்பிடுறதே இல்ல. அது கண் பார்வைக்கு அவ்வளவு நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தி அவ்வளவு அதிகமாகும். உடலை பருமன்ல ஆக்காது. அந்த 17 நாணயங்களை நானே கொடுத்துடுறேன், வாங்க இப்போ சாப்பிடலாம் அப்படின்னு 3 பேரை அழைச்சிக்கிட்டு பாப்பையா சாஸ்திரி வீட்டுக்குள்ள போனாரு. நந்தா, ஆனந்தா அப்புறம் வீரானந்தா குருக்கு முன்னாடி உக்காந்துட்டு இருந்தாங்க. பாப்பையா சாஸ்திரியும் குளிச்சுட்டு வந்து அங்க உக்காந்துட்டு இருந்தாரு. குரு அவர்களே, இன்னைக்கு நாம எதை பத்தி இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்? குரு இன்னைக்கு காலையிலேயே காயத்ரி மந்திரம் படிச்சுக்கிட்டு இருந்தாரு. கண்டிப்பா காயத்ரி மந்திரம் பத்தி தான் இன்னைக்கு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ருக்வேதம் சொல்லுவாரோ என்னமோ அப்படின்னு 3 பேரும் உங்களுக்கு தோன்றதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பாப்பையா சாஸ்திரி சிரிச்சுக்கிட்டே, அடே, அத பத்தி எப்ப வேணா தெரிஞ்சுக்கலாம். ஆனா முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது பஞ்சபூதங்களை பத்தி. ஐயோ, பூதங்கள், பேய்கள் அப்படின்னா எங்க 3 பேருக்கும் பயம் குருவே. ஆமா, அன்னைக்கு கூட நாடகத்துல இருந்து வரும்போது நாங்க 3 பேரும் ரொம்ப பயந்துட்டோம் அப்படின்னு 3 பேரும் ரொம்ப பயந்துகிட்டே சொன்னாங்க. அடே பைத்தியக்கார பசங்களா, பஞ்சபூதங்கள் என்றால் பேய்கள், பிசாசுகள்லாம் இல்ல. நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம் மற்றும் பூமி, இததான் பஞ்சபூதங்கள்னு சொல்லுவாங்க. பூமியில நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகள்லயும் பஞ்சபூதங்களோட ஒவ்வொரு விஷயத்திலயும் மறைமுகமான சம்பந்தங்கள் இருக்கு. காத்துக்காக நாம செடிகளை நடுறோம். தண்ணீரை வீண் பண்ணவே கூடாது. நெருப்பு கூட தேவையில்லாம விளையாடக்கூடாது. இந்த பூமி தாய்க்கு கஷ்டமே கொடுக்க கூடாது. காட்டுல மாசு கலக்காம பாத்துக்கணும். இது ஏன்னா பஞ்சபூதங்கள்ல தவறு ஏற்பட்டுச்சுன்னா உலகமே பிரச்சனையாயிடும் அப்படின்னு ரொம்ப விவரமா அந்த பஞ்சபூதங்களுக்கு எப்படி மரியாதை செலுத்துறதுன்னு சொன்னாரு. 3 சிஷ்யர்களும் ரொம்ப ஆர்வமா கேட்டாங்க. அப்புறம் 3 பேரும் மதியம் துளசி அம்மா செஞ்சு வச்சிருந்த சமையலை நல்லா சாப்பிட்டு அப்புறமா தோட்டத்துக்கு போனாங்க. ஒரு தேங்காய் மரத்துக்கு கீழே படுத்துக்கிட்டு எப்பவும் போல கிறுக்குத்தனமா பேச ஆரம்பிச்சாங்க. அடேய், நம்ம குரு சொன்ன மாதிரி உலகத்துக்கு பாதிப்பு ஏற்படுமா? அப்படியெல்லாம் எதுக்குடா ஆகுது? இல்லடா, குரு சொன்னது எல்லாமே உண்மைதான். கலியுகம் ஆரம்பிச்சிடுச்சாமே அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. பேசி பேசி அப்படியே தூக்கத்துக்கு போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு டம்முன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. 3 பேருக்கும் முழிப்பு வந்துச்சு. ஏய், என்னடா சத்தம்? ஆமாடா, எனக்கு கூட கேட்டுச்சு. ஏய், அதெல்லாம் ஒண்ணு இல்ல, தூங்குங்கடா அப்படின்னு சொன்னதும் 3 பேரும் கண்ணை மூடி மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தடவை ரொம்ப சத்தமா டம்முன்னு சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தத்துக்கு 3 பேரும் பயந்துட்டு எழுந்துட்டாங்க. ஏய், என்னடா அவ்வளவு பெரிய சத்தம்? அப்படின்னு பயந்துட்டு கேட்டான்.
ஆமாண்டா, எனக்கு கூட கேட்டுச்சு. இந்த முறை எனக்கு கூட கேட்டுச்சுடா. குரு சொன்ன மாதிரி உலகம் அழிய போகுதா? அப்படின்னு சொன்னதும் 3 பேரோட இதயம் படபடன்னு அடிக்க ஆரம்பிச்சது. இவ்ளோ பெரிய சத்தம் கேக்குதுன்னா நிச்சயமா ஆகாயமே உடஞ்சி உழப்போகுதுன்னு தான் நினைக்கிறேன். ஆமாடா, ஓடிடலாம் வாங்கடா. அப்படின்னு 3 பேரும் ஒரே ஓட்டமா எடுத்தாங்க. அப்படி 3 பேர் ஓடும்போது கோபால் அங்க இருந்தாரு. என்னடா ஆச்சு? அப்படின்னு கேட்டதும் நந்தா மூச்சு வாங்கிட்டே, அண்ணா, ஆகாயமே உடஞ்சி கீழே விழப்போகுது அப்படின்னு நடந்ததெல்லாம் சொன்னான். அது கேட்டதும் கோபால் கூட அவங்க கூட சேர்ந்து ஓட ஆரம்பிச்சுட்டான். கொஞ்ச தூரம் ஓடுனதும் ரங்கண்ணா அங்க நின்னுட்டு இருந்தாரு. ரங்கண்ணா, அந்த பக்கம் போனா அவ்வளவுதான், அத்தோட உன் கதை முடிஞ்சது. ஆகாயமே உடஞ்சு விழப்போகுது அப்படின்னு ஆனந்தா சொன்னதும் ரங்கண்ணா கூட அவங்க கூட சேர்ந்து ஓட ஆரம்பிச்சுட்டாரு. இன்னும் கொஞ்ச தூரம் போனதும் ராஜண்ணா அங்க நின்னுட்டு இருந்தாரு. இந்த விஷயம் தெரிஞ்சதும் அவரும் இவங்க கூட சேர்ந்து ஓடினாரு. அதே மாதிரி துணி தைக்கிற ராமண்ணா, மலைகளை கொடைற சோமையா, அப்புறம் கிருஷ்ணய்யா எல்லாரும் செய்யற வேலையை விட்டுட்டு இவங்க கூட சேர்ந்து ஓட ஆரம்பிச்சாங்க. அங்க இருந்து ஓடி ஓடி பாப்பைய சாஸ்திரி கிட்ட போனாங்க. எல்லாரும் மூச்சு வாங்கிட்டு பாப்பைய சாஸ்திரி முன்னாடி நின்னாங்க. என்னடா மூச்சு வாங்க ஓடி வரீங்க? ராமண்ணா, கோபால், என்னாச்சு சொல்லுங்க. குருவே, ஆகாசம் உடைய ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொன்னதும் பாப்பைய சாஸ்திரிக்கு ஒன்னும் புரியல. உலகம் அழிய போகுது குரு அப்படின்னு அழுதுகிட்டு அவசர அவசரமா சொன்னான். டேய், உண்மையா என்ன நடந்துச்சுன்னு சொல்றீங்களா? அப்படின்னு சத்தமா கேட்டதும் வீரானந்தா சொல்ல ஆரம்பிச்சான். இவங்க தேங்காய் மரத்து கீழே படுத்ததும் தம்மன்னு சத்தம் கேட்டதும் எல்லாத்தையும் சொன்னான். என்ன பேசுறீங்க? ஆகாயம் எப்படி உடைஞ்சு விழும்? வாங்க பார்க்கலாம். ஐயோ வேண்டாம் குருவே, ஆகாயம் உடைஞ்சு நம்ம தலை மேல விழுந்துடும். மடப்பசங்களா, நீங்க எவ்வளவு தூரம் போனாலும் ஆகாயம் அங்கேயே தான் இருக்கும். ஒருவேளை ஆகாயம் விழணும்னா அது எங்க போனாலும் விழுண்டா. வாங்க பார்க்கலாம். அப்படின்னு கிராமவாசிகளையும் சிஷ்யர்களையும் கூட்டிட்டு பாப்பையா சாஸ்திரி தேங்காய் மரத்துக்கிட்ட போனாரு. சிஷ்யர்கள் ரொம்ப பயந்துட்டாங்க. ஆனா பாப்பையா சாஸ்திரி அந்த தேங்காய் மரத்துக்கிட்ட சுத்தி பார்க்கும்போது 2 தேங்காய்கள் விழுந்திருந்தது. ஏய் மடையர்களே, கொஞ்சம் இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டதும் 3 பேரும் பயந்து பயந்து போனாங்க. இதுவா உங்களுடைய உடைஞ்சு போன அந்த ஆகாயம்? அப்படின்னு தேங்காய்களை காமிச்சு கேட்டாரு. அந்த 3 பேரும் தேங்காய்களை பார்க்கவும் முழிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த தேங்காய் விழுந்த சத்தத்துக்கு 3 பேரும் அந்த தேங்காய்களை பார்க்கவும் முழிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவனுங்க தான் பைத்தியக்காரனுங்க, உங்களுக்கு எங்கேயே போச்சு அப்படின்னு பாப்பையா சாஸ்திரி கிளம்பிட்டாரு. கிராமக்காரங்க 3 சிஷ்யர்களை திட்டிக்கிட்டு அவங்க வேலையை பார்க்க கிளம்பிட்டாங்க. இவங்க 3 பேரும் எதை பத்தியும் கவலைப்படாம மறுபடியும் அந்த தேங்காய் மரத்துக்கு கீழே படுத்துக்கிட்டு கோரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க. பாப்பையா சாஸ்திரியோட 3 சிஷ்யர்களான நந்தா, ஆனந்தா, வீரானந்தா ஒரு மண்டபத்துல உட்கார்ந்து வெட்டி கதைகளை பேசிட்டு இருந்தாங்க. அப்போ நிறைய ஆட்கள் வேக வேகமா போயிட்டு இருக்கிறத கவனிச்சாங்க. அப்ப 3 பேரும் எழுந்து அங்க போயிட்டு இருந்தவங்கள ஒருத்தனை கூப்பிட்டாங்க. என்னடா பம்பட்டே? ஏய், என் பேரு பம்பட்டி இல்ல, பங்காரலு பட்டுமூர்த்தி. அழாதடா பம்பட்டு. என்ன எல்லாரும் ஓட்டிட்டு இருக்காங்க? ஓ, உங்களுக்கெல்லாம் தெரியாதுல்ல, பக்கத்து ஊர்ல நாடகம் போடுறாங்க, நீங்களும் வரதுனா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா. இவங்க 3 பேரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. டேய், நம்ம கூட நாடகம் பார்க்கறதுக்கு போலாம்டா. ஆமாண்டா, எனக்கும் போகணும்னு தான் தோணுது. ஆனா குரு என்ன சொல்லுவாரோ தெரியல. ஒரு முறை போய் கேட்டு பார்க்கலாம்டா. அப்படின்னு 3 பேரும் வீட்டுக்கு போனாங்க. பாப்பையா சாஸ்திரி ஒரு நாற்காலி மேல உட்காந்து பகவத்கீதைய படிச்சிட்டு இருந்தாரு. 3 பேரும் போனாங்க. நந்தா வலது கால பிடிச்சு விட ஆரம்பிச்சான். ஆனந்தா இடது கால பிடிச்சு விட ஆரம்பிச்சான். வீரானந்தாக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம கழுத்தை அமுக்க ஆரம்பிச்சான். அட பாவிகளா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சுயநினைவோட தான் இருக்கீங்களாடா? ஏன்னா நீங்க சோர்வா இருக்கீங்கன்னு உங்களை சாந்தப்படுத்துறோம். என்ன சாந்தப்படுத்தலடா, என்ன சமாதியில வைக்க பாக்குறீங்க. இப்போ நீங்க இவ்வளவு அவசரமா என்ன சாந்தப்படுத்த வேண்டிய அவசியம் என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அது 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 அப்படின்னு அவங்களுக்கு உள்ளேயே முணங்கிட்டு இருந்தாங்க. அப்போ அங்க மோர் எடுத்துட்டு துளசி அம்மா வந்தாங்க.
என்னடா உங்களுக்குள்ளேயே நீங்க முணங்கிட்டு இருக்கீங்க? உங்க குரு உங்க மேல கோவப்பட மாட்டாரு, சொல்லுங்க அப்படின்னு மோர துளசி அம்மா பாப்பையா சாஸ்திரிக்கு கொடுத்தாங்க. அது அம்மா, அது பக்கத்து ஊர்ல நாடகம் நடந்துட்டு இருக்குதாம்மா. அங்க நாங்க 3 பேரும் போலான்னு. அப்படின்னு பயந்து பயந்து விஷயத்த சொன்னாங்க. என்னது, நீங்க 3 பேரும் போறீங்களா? அடடா, உங்களை தனியா அனுப்புறதா? முடியாது முடியாது. குரு, தயவு செஞ்சு ஒத்துக்காங்க, நீங்க நல்லவர் இல்ல. என்னடா, அந்த நாடகம் முடியறதுக்கு நடு இரவு ஆயிடும் தெரியுமா? நீங்க திரும்பி வர வழியில ஒரு மயானம் கூட இருக்கு, நீங்க பயந்துருவீங்கப்பா. அப்படின்னு சொன்னதும் 3 சிஷ்யர்களும் பாவமா முகத்தை வச்சுக்கிட்டாங்க. அவங்க கவலைப்படுறத பார்த்த துளசி அம்மா பாப்பையா சாஸ்திரி கிட்ட, ஐயோ, அவங்க ஒண்ணு சின்ன குழந்தைங்க இல்லல, வெளி உலகத்தை தெரிஞ்சுக்கலனா எப்படி? 3 பேர் இருக்காங்கல்ல, பயப்பட மாட்டாங்கங்க அப்படின்னு பாப்பையா சாஸ்திரி கிட்ட சொன்னாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நாணயங்களை கொடுத்து அனுப்புங்க, பாவம் குழந்தைங்க ஏதாவது சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. அதோட பாப்பையா சாஸ்திரிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவர் பையில இருந்த நாணயங்களை எடுத்து கொடுத்தாரு. சாயந்தரம் 3 பேரும் சேர்ந்து நாடகத்துக்கு கிளம்புனாங்க. டேய், குரு கொடுத்த காசை நாம கொஞ்சம் கூட செலவு பண்ணாம அப்படியே கொண்டு வந்து குரு கிட்ட நாம சபாஷ் வாங்கணும்டா. சரி சரி வா. அப்படின்னு 3 பேரும் நாடகம் நடத்துற இடத்துக்கு போனாங்க. அங்க நடந்தது பேய்களை பத்தின நாடகம். பயந்து பயந்து அந்த நாடகத்தை பார்த்தாங்க. நடுராத்திரி 1 மணிக்கு நாடகம் முடிஞ்சது. 3 பேரும் ஒருத்தரோட கைய ஒருத்தர் கெட்டியா புடிச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்புனாங்க. நடந்து நடந்து மயானத்துக்கு கிட்ட வந்ததும் அவங்களோட இதயம் படபடன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. டேய், உனக்கு பயமா இருக்கா? எங்களுக்கெல்லாம் ஒன்றும் பயம் இல்லடா. நான் பேய்களோடவே கபடி ஆடி இருக்கேன் தெரியுமா? அப்படின்னு வெளியே 3 பேரும் வீரமா பேசினாலும் உள்ளுக்குள்ள ரொம்பவே நடுங்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தரோட கை ஒருத்தர் கெட்டியா புடிச்சுக்கிட்டு மனசுக்குள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயா ஜெய் ஆஞ்சநேயான்னு சொல்லிக்கிட்டே வந்தாங்க. டேய், எனக்கு என்னமோ வீரானந்தா பயந்துட்டு இருக்கிற மாதிரி தோணுதே. அவன் கையை எப்படி நடுக்குது பாரேன். ஆமா, வீரானந்தா நல்லா பயந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து வீரானந்தாவை அழ வைக்க முயற்சி பண்ணாங்க. அதோட வீரானந்தாக்கு கோவம் வந்துடுச்சு. அவனை அவன் தைரியசாலின்னு நிரூபிக்கணும்னு நினைச்சான். எனக்கு ஒன்றும் பயம்லாம் இல்லடா. நீங்க வேணா பாருங்க, நான் இப்ப பேய் கூட பேசட்டுமா? பேயம்மா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? பேயம்மா, என் கூட விளையாட வருவீங்களா? அப்படின்னு ரொம்ப சத்தமா கத்த ஆரம்பிச்சான். அப்படின்னு மயானத்துல இருந்து சத்தம் கேட்டுச்சு. அதோட 3 பேருக்கும் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. வேகமாவும் நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பின்னாடி இருந்து ஜல்லு ஜல்லுன்னு கொலுசு சத்தம் கேட்க ஆரம்பிச்சுது. டேய், பின்னாடிலாம் பார்க்காதீங்கடா. ஆமாடா, யாரும் பின்னாடி பார்க்காதீங்க அப்படின்னு பின்னாடி பக்கம் பார்க்காம வேக வேகமா நடக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க நடக்க நடக்க அந்த கொலுசு சத்தம் இன்னும் அதிகமாச்சு. அதோட இதயம் இன்னும் படபடன்னு துடிக்க ஆரம்பிச்சு உயிர் பொழைச்சா போதும்னு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. அடுத்த நாள் காலையில மயானத்துல காவலாளி தூங்கி எழுந்தான். யாரோ பைத்தியக்கார பசங்க ராத்திரி முழுக்க பேய போய் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேக்குறானுங்க. நல்ல வேலை நான் கத்துனேன், அதனால மறுபடியும் சத்தம் போடல அப்படின்னு அவன் வேலைய பார்க்க போனான். 3 பேரும் காலையில அவங்க பயந்த விஷயத்த குரு கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க கையில இருந்த நாணயங்களை குரு கிட்ட கொடுத்தாங்க. ஓஹோ, செலவே பண்ணலையா? பரவாயில்லையே, வளர்ந்து கட்டவனுங்களா அப்படின்னு அந்த நாணயங்களை வாங்கிட்டு அவரோட பையில போட்டு கிளம்பினாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த பையில இருக்க நாணயங்கள் ஜல் ஜல்லுன்னு கொலுசு சத்தம் மாதிரி கேட்க ஆரம்பிச்சுது. அந்த சத்தத்தை கேட்டதும் 3 சிஷ்யர்களும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. கொக்கரைக்கோன்னு ரங்காபுரம் விடிஞ்சது. பால் கொடுக்கிற பசுக்களோட, ஊரு நடுவுல இருக்கிற திண்ணையில வாதங்களோட, கூலி வேலைக்கு போற ஏழைகளோட, விவசாயத்திலேயே முழுகி இருக்க விவசாயிகளோட, அப்புறம் தேவத மாதிரி பெண்களோட ஊரெல்லாம் களை கட்டுச்சு. அந்த ஊர்ல பாப்பையா சாஸ்திரின்னு ஒரு பண்டிதர் இருந்தாரு. அவருக்கு 3 சிஷ்யருங்க. அவங்க சரியான முட்டாளுங்க. வீட்டு வேலை, சமையல் வேலை, அப்பப்போ இலக்கியங்களும் கத்துக்கிட்டு
பாப்பையா சாஸ்திரி அப்புறம் அவங்க மனைவி துளசிக்கு நகையும் சதையுமா இருந்தாங்க. 3 சிஷ்யர்களும் வீட்டுக்கு முன்னாடி இருந்த திண்ணை மேல உக்காந்துக்கிட்டு ஆடு புலியாட்டம் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்பதான் அங்க துளசி வந்தா. அடே வளர்ந்து கெட்டவங்களா, உங்க குருவுக்கு காலில் முள்ளு குத்திக்கிச்சு. அடடா, குருநாதருக்கு முள்ளு குத்திடுச்சா? அந்த முள்ள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கொஞ்ச நேரம் சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டு அவங்க 3 பேரும் கடப்பாரை எடுத்தாங்க. அடே அடே, உனக்கு பிண்ட சோறு வைக்க அந்த கடப்பாரை எதுக்குடா? எங்க குருநாதர் வழியில துடிக்கிறத எங்களால பார்க்க முடியாது. இந்த கடப்பாறையால குருநாதர் காலில் இருக்கிற முள்ள நாங்க எடுக்க போறோம். அந்த முள்ள நாங்க சுக்குநூறா உடைக்க போறோம் அப்படின்னு வீர தீரமா சொன்னாங்க. அந்த கோவத்தை பார்த்து வருத்தப்படுறதா இல்ல வெகுளித்தனத்தை நினைச்சு சிரிக்கிறதான்னு துளசிக்கு ஒண்ணுமே புரியல. அட அறிவாளிகளா, கண்ணுல தூசி விழுந்தா கண்ணு மொழிய பிடிங்கிடுவோமாடா? வீட்ல ஊசி இல்ல, சுலோச்சனா அம்மா வீட்டுக்கு போயிட்டு என் பேரை சொல்லி ஊசி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் அந்த கடப்பாரியை கீழே போட்டுட்டு 3 பேரும் சுலோச்சனா அம்மா வீட்டுக்கு போனாங்க. துளசி பேரை சொல்லவும் சுலோச்சனா அம்மா ஊசி எடுத்து கொடுத்தாங்க. அந்த ஊசியை யாரு வாங்கிக்கிறதுன்னு புரியல. நான் அதை வாங்கிக்கிறேன். இல்ல, நான் தான் அதை வாங்கிட்டு வருவேன். இல்ல, அதை நான் தான் வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு 3 பேரும் வாதாட தொடங்கினாங்க. ரொம்ப நேரம் பார்த்து பார்த்து சுலோச்சனா அம்மாக்கு எரிச்சல் வந்துருச்சு. அடே மேதாவிகளா, ஊசியே இங்க வைக்கிறேன், எனக்கு அடுப்புல குழம்பு கருகுது, நான் கிளம்புறேன், ஏதாவது ஒன்று செஞ்சு அழுவுங்க அப்படின்னு வீட்டு திண்ணை மேல ஊசியை வச்சுட்டு அவங்க உள்ள போயிட்டாங்க. 3 சிஷ்யங்களும் ரொம்ப நேரம் வாதாடி ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஒரு பெரிய மரத்துண்டை எடுத்து அதுல ஊசியை குத்தி 3 பேரும் எடுத்துட்டு போனாங்க. வீட்டுக்கு போகவும் துளசி அதை பார்த்து, அடே அடே புத்தி கெட்டவங்களா, என்னடா அது? குருநாதருக்காக வேலை செய்யற அந்த அதிர்ஷ்டம் 3 பேருக்கும் கிடைக்கணும்ல அப்படின்னு ரொம்ப கர்வமா சொன்னான். சிஷ்யர்களை பத்தி ஏற்கனவே தெரிஞ்சதால துளசி ஊசி எடுத்துக்கிட்டு முள்ளை எடுத்ததும் அந்த ஊசிய மறுபடியும் மரத்துண்டுல குத்துனான். 3 பேரும் மறுபடியும் அந்த மரத்துண்டை சுமந்துக்கிட்டு போனாங்க. இவங்க செய்யற தலை தூக்க முடியாத வேலைக்கும் கிறுக்குத்தனமான சேஷ்டைக்கும் பாப்பையா சாஸ்திரிக்கு கோவம் தலைக்கு ஏறிடுச்சு. ஏய் லூசு சன்னியாசி பசங்களா, உங்களை நாங்க இலவசமா தரோன்னு சொன்னா கூட ஒருத்தருமே உங்களை வாங்கிக்க மாட்டாங்கடா. ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி 1 தடவை 2 தடவை நல்லா யோசிச்சு பண்ணணும் அந்த வேலைய அப்படின்னு எப்பவும் திட்டிக்கிட்டே இருப்பாரு. ஒரு நாள் 3 பேரும் நதி பக்கத்துல இருக்க கோவில் திண்ணையில உக்காந்துட்டு இருந்தாங்க. இங்க பாருங்கடா, குருநாதர் எப்ப பார்த்தாலும் நம்ம மேல கோவப்பட்டுக்கிட்டே இருக்காரு. இது இப்படியே போனா குருநாதர் நம்மளை துரத்தி விட்டுருவாரோ என்னவோ. அதுக்கு முன்னாடியே நாம ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை பண்ணி குருநாதரே நம்மளை பாராட்டுற அளவுக்கு நம்ம நடந்துக்கணும். ஆமாண்டா, என்ன பண்ணலாம்? அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்க பூசாரி வந்தாரு. இவங்க 3 பேரும் ஒரு மலையை கட்டி இழுக்கிற மாதிரி ஆலோசனை பண்ணவும் பூசாரிக்கு சந்தேகம் வந்துடுச்சு. டேய், நீங்க எல்லாரும் பாப்பையா சாஸ்திரியோட சிஷ்யர்கள் தானே? ஆமாங்கய்யா. இங்க எதுக்காக உட்காந்துட்டு இருக்கீங்க? அப்படின்னு சொல்லவும் 3 சிஷ்யரும் அவங்களோட சோகத்தை சொன்னாங்க. அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு நல்ல காரியம் செஞ்சாதான் நீங்க 3 பேரும் வீட்டுக்கு போக முடியும்னு நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லவும் ஹா அப்படின்னு ஒரே மாதிரி சத்தமா சொன்னாங்க. சரி சரி, ஏதாவது பண்ணி தொலையுங்க. சரண் நவராத்திரி ஆரம்பமாக போகுது. கோயிலை சுத்தம் செய்யணும். சரண் நவராத்திரியா? அந்த நவராத்திரி நாள் அப்படி என்ன விசேஷம் ஐயா? அந்த காலத்துல மகிஷாசூரன்னு ஒரு அரக்கன் இருந்தான். அவனுக்கு இந்த பூமியில் இருக்கிற எந்த ஒரு ஆண்மகனாலையும் சாகடிக்க முடியாதுன்னு வரம் வாங்கினான். 18 கரங்கள் கொண்ட கையினால பிரம்மா விஷ்ணு ஈஸ்வரனோட அம்சத்தோட பிறந்தவங்க தேவி துர்கா மாதா. அப்படின்னு சொன்னதும் அவங்களுக்கு தெரியாமலேயே கையெடுத்து கும்பிட்டாங்க. 9 நாட்களா அவங்களுக்குள்ள நடந்த யுத்தத்துல அந்த துர்கா தேவி தாயி அவங்க கூட பயங்கரமா சண்டை போட்டு மகிஷாசுரனை ஒரேடியா சாகடிச்சாங்க. அப்படின்னு சொல்லவும் 3 பேரும் பக்தி மயத்துல முழுகிட்டாங்க. அந்த தாய் துர்கா தேவி அந்த அரக்கம் கூட யுத்தம் பண்ணி 9 நாள் ஆனதுனால இந்த சரண் நவராத்திரியை எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சாங்க. இந்த சரண் நவராத்திரியில எல்லாரும் விரதம் இருந்தோம்னா அந்த அம்மாவோட ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும்னு புராணத்துல எழுதிருக்கு.
கெட்டது அழிஞ்சி நல்லது நடந்த காரணத்தினால இந்த விஜயதசமிய எல்லாரும் சந்தோஷமா கோலாகலமா கொண்டாடுறாங்க. அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இவங்க 3 பேரும் நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இங்க பாருங்க, நம்ம எல்லாரும் ஒரு வேலை பண்ணலாம். இந்த சரண் நவராத்திரிக்கு விரதம் இருப்போம் அப்படின்னு சொன்னா. அதுக்கு மீதி 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க. 2 நாள் கழிச்சு சரண் நவராத்திரி ஆரம்பிச்சுது. ஊரெல்லாம் கோலாகலமா பூஜைகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. 3 சிஷ்யர்களும் கோவிலுக்கு போனாங்க. நாளையிலிருந்து நம்ம வீட்டுக்கே போகாம கோவில் மண்டபத்திலே உக்காந்து தியானம் பண்ணி விரதம் இருக்கலாம். டேய், எனக்கு ஒரு சந்தேகம். 9 நாள் விரதம் இருந்ததுக்கு அப்புறம் நம்மளால எழுந்திருக்க முடியாம போச்சுன்னா, அதனால இங்க சாப்பிடறதுக்கு முன்னாடியே ஏதாவது எடுத்து வச்சுக்கலாம். கரெக்டா சொன்னடா நீ. அப்படின்னு 3 பேரும் கரும்பு தோட்டத்துக்கு போய் 3 கரும்புகளை எடுத்துக்கிட்டு மறுபடியும் கோவில் திண்ணையில உட்காந்துக்கிட்டு தியானத்தை தொடங்கினாங்க. டேய், எனக்கு திடீர்னு இன்னொரு யோசனையும் வந்திருக்குடா. விரதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளால அந்த கரும்பை வெட்ட முடியாம போச்சுன்னா. சரியா சொன்னடா நீ. அப்படி நினைச்சு கரும்புகளை உரிச்சிட்டு தியானத்தை ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரம் ஆனதும் முதல் சிஷ்யனுக்கு இன்னொரு யோசனை வந்துச்சு. டேய், 9 நாள் விரதம்னா நம்ம ரொம்ப சோர்வாயிடுவோம் இல்லையாடா? அப்புறம் கரும்பை கடிக்க முடியாம போச்சுன்னா, அதனால இப்பவே அதை வெட்டி வச்சுக்குவோம் அப்படின்னு கரும்புகளை துண்டு துண்டா ஆக்கிட்டு பக்கத்துல வச்சுக்கிட்டாங்க. டேய், ஒருவேளை அதை எடுத்து நம்மளால வாயில வைக்க முடியாம போச்சுன்னா? அப்படி சொன்னதும் 3 பேரும் கரும்பு துண்டுகளை எடுத்து வாயில வச்சுக்கிட்டு தியானம் பண்ண ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம், இங்க பாருங்கடா, நம்ம அம்மனுக்கு பயபக்தியா இருந்தா போதும்டா. இந்த விரதம்லாம் எதுக்கு? துர்கம்மாக்கு நம்ம எல்லாரும் பிள்ளைகள், நம்ம மேல கோவப்படாது. அப்படி சொன்னதும் மீதி இருக்க 2 பேரும் ஒத்துக்கிட்டு அந்த கரும்பு துண்டுகளை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. எல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. டேய், நம்ம ஏதோ பசியில எல்லா கரும்பையும் சாப்பிட்டுட்டோம். அதனால துர்கை அம்மனுக்கு நம்ம மேல கோபம் வந்தா? ஆமாண்டா, எனக்கும் அந்த சந்தேகம் இருக்குடா. அப்படின்னு 3 பேரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. சாயந்தரம் ஆயும் வீட்டுக்கு வராம இருக்கவும் இவங்கள தேடிக்கிட்டு பாப்பையா சாஸ்திரி வந்தாரு. டேய், வளர்ந்து கெட்ட பசங்களா, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? அப்படின்னு கோவிலுக்கு வந்தாரு. அவர் குரல் கேட்டதும் 3 பேரும் அழுதுகிட்டே நடந்ததெல்லாம் சொன்னாங்க. டேய், விவரம் இல்லாத பசங்களா, எப்போதும் குருவோட கோபங்கிறது பால்ல இருக்கிற நோரா மாதிரி. நீங்க புத்திசாலியா நடக்கணுங்கிறதுக்காக தான் திட்டுவேனே தவிர, உங்க மேல நான் எதுக்குடா கோவப்பட போறேன்? இனி நீங்க விரதம்லாம் எடுக்க வேண்டியதில்ல. துர்கா அம்மா தன்னோட குழந்தைகள் மேல கோபத்தை காட்டாது, அன்பை மட்டும்தான் காட்டும். நாளையிலேருந்து நீங்க விரதம் இருக்கலாம், வாங்க அப்படின்னு அவங்களுக்கு தைரியம் சொன்னாரு. அதோட சிஷ்யர்களுக்கு கொஞ்சம் நிம்மதி வந்தது. உங்க 3 பேரையும் காணாம போனதும் எனக்கு கை கால் ஓடல, தெரியுமா உங்களுக்கு? ஆனா உங்க குருமா தான் பசங்க வர வரைக்கும் நான் பச்சை தண்ணி கூட பல்லுல படாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வாங்கடா வீட்டுக்கு போலாம். அப்படி சொல்லவும் 3 பேரும் குதிச்சுக்கிட்டே குரு பின்னாடி போனாங்க. அப்பத்துல இருந்து குருவுக்கு சேவை பண்ணிக்கிட்டு அவர்கிட்ட அப்பப்ப திட்டுகளை வாங்கிட்டு அவங்க பொழுத நகர்த்திட்டு இருந்தாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு நல்ல கதையில மீண்டும் சந்திப்போம். நன்றி.